விஜய் ஒரு சோம்பேறி அரசியல்வாதி. விஜய் உச்சபட்ச சோம்பேறி. இவ்வளவு சோம்பேறியாக நீங்க பார்த்திருக்க முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். நீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 72 வயது ஆகுது, ஓடுறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு 70+ ஆகுது, ஓடுறாரு. 50 வயசு ஆச்சு, பெரிய இளைஞர், பெரிய ஸ்மார்ட்டான இளைஞர். ஆனா சோம்பேறி. விஜய் பக்கா சோம்பேறி. நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். எல்லா கட்சிகளுமே நீங்க களத்துல பார்க்கலாம். விஜயோட அடுத்த நாள் எங்க இருப்பாருங்கிறது விஜய்க்கே தெரியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. விஜய் என்ன பண்றாரு? இந்த உச்சி வெயில தான் மேல ஏறணுங்கிறாரு. உச்சி வெயில தான் வந்து சர்க்கஸ் வேலையெல்லாம் பண்றாரு. அதை பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு? அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் மக்களை பார்த்துட்டு 4:30 மணிக்கு ஓடிடுறாரு. விஜய்கிட்ட இருக்கிற சிக்கல் என்பது கண்டென்ட்ங்கிறது இல்ல. மறுபடியும் நான் வலியோட வந்தேன், வேதனையோட வந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், அதை விட்டுட்டு வந்தேன், இதை விட்டுட்டு வந்துட்டு ரிப்பீட்டடா பாடின பல்லவியே பாடிட்டே இருக்காரு. இன்னைக்கு என்னோட கடமை என்ன? எழுதி கொடுத்திருக்காங்க, நான் படிப்பேன். அது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். ஏஐ மூலமா விஜய் எல்லாம் கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ணதுல வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜய்க்கு வந்து பிரச்சாரம் பண்ற பெரிய ஐடியாவே கிடையாது. விஜய் வந்து ஜனநாயகன் படத்தை பெருசா நம்பினார். உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைக்கு விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் வாழ்நாள் லட்சியம்ங்கிறது ஒரே ஒரு ரீல்ஸ் ஆக போட்டணும், தலைவனோட சேர்ந்து போட்டணும். அது ஒண்ணுதான் அவரோட வாழ்நாள் லட்சியமா இருக்கிறாங்க. இது ரொம்ப தமிழ்நாட்டு மண்ணுக்கு ரொம்ப கேவலம் தான். அது பட் அவங்க அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேங்கிறாங்க. வழியை தாங்கிட்டு வரைக்கிறாரு. இந்த கையில வந்து வெயில் படக்கூடாதுன்னு ஃபுல் ஹேண்ட் போட்டு வராரு விஜய். பாத்துக்கங்க, இந்த கை வந்து கருப்பாயிடுமா விஜய்க்கு? கடைசியாவது விஜய் வருவார்னு எதிர்பார்த்தாங்க, வராது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப விஜயோட பொம்மையை ரெடி பண்ணிடலாம். இந்த மக்கள் விஜயோட ரசிகர்களாக இருப்பவர்கள் பொம்மையை பார்த்தாலும் ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் யார் வேட்பாளர்னே தெரியாம வெறும் திமுக தாக்குறத மட்டுமே வேலையா வச்சுட்டு போயிட்டு இருக்காரு விஜய். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றாரு. விஜய் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்னு நினைக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளும் பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. ஆனா அதிகமா விமர்சனத்துக்கு உள்ளாகிறது என்னதான் தாவேகா தான். அவங்க ரோட் ஷோ போறாங்க, விபத்துகள் நடக்குது, இவங்க என்னதான் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் அது எந்த அளவுக்கு போகும்னு நிறைய கேள்விகள் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்படிங்கறதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கட்சிகளையுமே நீங்க களத்துல பார்க்கலாம். நீங்க வந்து இப்போ திமுக ஆரம்பிச்சீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ஃபார்மேட் வச்சிருக்காரு. காலையில வந்து எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊர்ல வாக்கிங் போறாரு. அங்க போய் டீ கடையில இருந்து பேசுறாரு, வாக்கிங் போற மக்கள்கிட்ட பேசுறாரு. யாராவது பேட்மிண்டன் அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் பேசுறாரு. அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்கள்ட்ட மனுக்கள் வாங்குறாரு, சில பேர் சால்வைகள் வாங்குறாரு. அதற்கு பிறகு ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை போடுறாரு. அந்த கூட்டம் முடிந்த பிறகு சாயந்தர நேரங்களில் இன்னும் 2 கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டம் முடிந்த பிறகு சாயந்தரம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். நீங்க கூட்டணி கட்சிகளோட முக்கியமான தலைவர்கள், அந்த ஊரை சேர்ந்த தலைவர்கள்லாம் வர்றாங்க. குறிப்பாக வேட்பாளர்கள் எல்லாத்தையுமே களத்துல அந்த மேடையில ஏத்தி விட்டு இந்த வேட்பாளரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. திமுகவுக்கு மக்கள் ஏன் வாக்களிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பாஜகவை நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. அதிமுக மேல அன்னைக்கு நடந்த இப்போ எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு ஏதாவது சொல்லியிருந்தாலும் அதுக்கு என்ன விமர்சனம் சொல்றாரு. நாங்க 8,000 ரூபாய் கூப்பன் திட்டம் கொடுக்க போறோம், நாங்க மகளிர் ரூபாய் தொகையை விரிவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கைகள் சார்ந்து பேசுறாரு. அந்த ஊர் சார்ந்து பேசுறாரு. இது ஒரு ஃபார்மேட். எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட அந்த ஃபார்மேட் தான் அவர் என்ன பண்றாரு, வேன்ல தான் மோஸ்ட்லி வேன்ல பிரச்சாரங்களை நம்ம பார்க்கணும். அவர் இந்த பொதுக்கூட்டங்களை கொஞ்சம் மோஸ்ட்லி அவாய்ட் தான் பண்றாரு. ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் ஆனா தொடர்ச்சியாக ஒரு களத்தில் இருந்துட்டே இருக்காரு. அந்த திறந்த வேன்ல கேரவேன்ல அவர் இருக்காரு. வேட்பாளரை பக்கத்துல நிக்க வச்சிருக்காரு. சில நேரங்கள்ல கூட்டணி கட்சிகள்னா அவங்க வேற ஒரு வண்டியில இருக்கிறாங்க, வேற ஒரு வாகனத்துல இருக்கிறாங்க. வேட்பாளர்களை பத்தி பேசுறாரு, அறிமுகப்படுத்துறாரு. நீங்க வந்து அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவருக்கு என்ன பதிலடி கொடுக்குமோ அந்த பதிலடி கொடுக்குறாரு. நீங்க பழைய விஷயங்கள் ஏதாவது பேசுறோம்னா அந்த விஷயங்கள் பேசுறாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாரு. நாங்க வந்தா என்ன செய்ய போறோம், எங்களுடைய 4 ஆண்டு கால ஆட்சி எவ்வளவு சிறப்பா இருந்தது அப்படிங்கறத முன் வச்சு பேசுறாங்க. இது எல்லாமே ஒரு ஃபார்மட். சீமான் நம்ம பார்க்கிறோம். நீங்க திருத்தணியில் ஆரம்பிச்சாரு, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நீங்க வந்து களத்துல இருந்துகிட்டே இருக்காரு. அவர் வந்து கூட்டம் வருது வரல எல்லாவற்றையும் தாண்டி இது மக்களுக்காக கத்திக்கிட்டே இருக்காரு. பொதுக்கூட்டங்கள் தொடர்ச்சியா போடுறாரு. பொதுக்கூட்டங்கள் அவரோட தொண்டையெல்லாம் பார்க்கிறோம், தொண்டையெல்லாம் எப்படி போயிடுச்சுன்னு பாக்குறோம், அவர் முகமே எப்படி போயிடுச்சு அப்படிங்கிற பாக்குறோம். அந்த அளவு கடுமையாக உழைக்கிறார், வேலை செய்யறார். எல்லோருக்கும் பொருந்தும். தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து நான் பார்க்கின்றேன். தனியாக பிரச்சாரத்துக்கு போறாரு. அன்பழகன் ராமதாஸ் அவங்களுடைய வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றாரு. இந்த பக்கம் பிரேமலதா விஜயகாந்த், திருமாவளவன், இன்னைக்கு வைகோ பார்த்தேன். வைகோ வந்து
திருச்சியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை ஆதரிச்சு ஒரு மேடை போட்டு பேசிட்டு இருக்காரு. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் சுற்றி சுழன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி தனி ஒரு ஆளாகவே தனித்து நின்றாலும் அவர் சுயமாக அவர் பயங்கரமா வேலை செஞ்சிருக்காரு பார்க்கின்றோம். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இப்ப நீங்க ஸ்டாலின் எத்தனை பாயிண்ட் தொடுவாரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாயிண்ட் தொட்டுருவாருங்க. எடப்பாடி பழனிசாமி 8 பாயிண்ட் கிட்ட தொட்டுருவாருங்க. உதயநிதி ஸ்டாலின் 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் தொட்டுறாருங்க. பிரேமலதா விஜயகாந்த் ஒரு 5-6 பாயிண்ட் தொடுறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. தேர்தல் பிரச்சாரங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல மக்கள் ஆர்கனைஸ் பண்ணாத அந்த ஊரோட ஒன்றிய செயலாளர்கள், கிளை அமைப்புகள், கூட்டணி கட்சியாளர்கள் ஆர்கனைஸ் ஆவாங்க. அந்த இடத்துல நம்மளோட தலைவர் வர்றாங்க, தலைவி வர்றாங்க, அப்ப அவங்களோட பேச்சு நம்ம கேட்கணும் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் ஒரு தேர்தலோட ஃபார்மெட் இருக்கு. இப்ப சுவிதா ஆப்ல போய் ஒருத்தவங்க போய் பர்மிஷன் வாங்குறாங்கன்னா, சார் கடலூருக்கு எங்களுடைய தலைவி வர்றாங்க, அந்த கடலூர்ல இருக்க 8 பாயிண்ட் அந்த 8 பாயிண்ட்லயும் காலைல 8:30 மணி, 9:30 மணி, 10:30 மணி, 11:30 மணி, அப்புறம் ஒரு பிரேக், லஞ்ச் பிரேக், திரும்ப 4:30 மணி, 5:30 மணி, 6:30 மணி, 7:30 மணி, எல்லாரும் 10 மணி வரைக்கும் எல்லாருக்கும் பர்மிஷன் இருக்கு. 10 மணி வரைக்கும் நீங்க பிரச்சாரம் பண்ணலாம், பொதுக்கூட்டம் பண்ணலாம் இருக்கு. அதற்கு பிறகுதான் நீங்க எல்லாத்தையும் மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணணும். ஸ்டில் வாய் பேசாம கையெல்லாம் அசிஸ்டெல்லாம் போலாம். இதெல்லாம் ஏற்கனவே தேர்தல் விதிப்புல இருக்கிறதா. வீடு வீடா போற கேம்பெயினுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. நீங்க போனாலும் போலாம், இன் டைம் நீங்க போலாம் அப்படின்னு தான் இருக்கு. வேற விஜயோடைய பிரச்சாரம் நீங்க இது எல்லாமே இன்னொன்னு, இந்த எல்லா கட்சிகளுக்கும் நீங்க 2 நாள் முன்னாடி தெரியும். இப்ப ஸ்டாலின் அவர்கள் நாளானிக்கு எங்க போறாங்கிறது இன்னைக்கு திமுக காரங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி எங்க போறாருங்கிறது அவங்களுக்கு இன்னைக்கு தெரியும். நாளானிக்கு எங்க போறாரு, சீமான் எங்க போற, எல்லா தலைவர்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் விஜயோடைய பிரச்சாரம் சரி, விஜயோடைய அடுத்த நாள் எங்க இருப்பாருங்கிறது விஜய்க்கே தெரியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. நீங்க அபிஷியலா அவங்களுக்கு பெரிய ஃபோரமே கிடையாது. நீங்க தவேக கட்சி ஆரம்பிச்சதுல இன்னைக்கு வரைக்கும் நீங்க மீடியாவுக்கு அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு ஃபோரம் வச்சிருக்காங்களா? இல்ல, மீடியா யாரும் அட்ரஸ் பண்றதே கிடையாது. ப்ராப்பரான ஒரு மீடியா ஆபீஸ் கிடையாது, ஒரு வார் ரூம் செட்டப் கிடையாது. இஷ்டத்துக்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது அது மேக்ஸிமம் மீடியா பார்த்தா ஓடிடுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்காங்க. சரி, நாங்க ஃபார்மட்டடா நாங்க பிரஸ் மீட்ஸ் அனுப்புவோமா? அதுவும் கிடையாது. சார் தலைவரோட பிரச்சாரம் இதுதான் அப்படிங்கிறத நம்ம மீடியாவுக்கு நம்ம இது பண்ணுவோம், பிராட்காஸ்ட் பண்ணுவோமா? அதுவும் கிடையாது. வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கா, அதுலயும் தப்பா இன்ஃபர்மேஷன் போடுவோம். பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஒரே இடமா ட்விட்டர் இருக்கு. இந்த ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா அடுத்த நாள் கன்னியாகுமரிக்கு வராருன்னு முதல் நாள் நைட்டு 11 மணிக்கு போடுறாங்க. நெல்லையில இருப்பாருன்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டு 11:30 மணிக்கு போடுறாங்க. எனக்கு புரியவே இல்லை. பர்மிஷன் உங்களுக்கு கிடைக்கலன்னு முதல்ல சொல்லிட்டே இருந்தீங்க. இப்ப பர்மிஷன் எல்லா இடங்களையும் உங்களுக்கு கேட்கிற இடத்துல எல்லாம் போலீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, எல்லாம் கிடைக்குது. ஆனா எங்க பர்மிஷன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியலையா, இல்ல ஏண்டா பர்மிஷன் வாங்குறோம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது முதல் பார்வையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பெர்மிஷன் கொடுத்துட்ட பிறகு கூட அந்த நேர கட்டுப்பாடு எங்களுக்கு பத்தலன்னு சொல்லி ரத்து பண்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்லங்க, அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க அது முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், கூட்டணி கட்சியோட தலைவர்கள் எல்லோரும் மேக்சிமம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். ஏன்னா எல்லா கட்சிகளும் நீங்க பார்க்கலாம். நீங்க நம்ம இன்னும் சொல்ல போனா நம்ம கட்சிகள் மட்டும், முக்கியமான கட்சிகள் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி 7 மணி போட்டின்னு சொல்றாங்க. வேல்முருகன் தலைமையில ஒரு அணி, ராமதாஸ் சசிகலா தலைமையில ஒரு அணி, கிருஷ்ணசாமி தலைமையில ஒரு அணி, இன்னும் சின்ன கட்சிகள், பெயர் தெரியாத கட்சிகள், சுயேட்சைகள், இவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபேர் ஃபீல்டு கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட கடமை. விஜய் இன்னைக்கு வருவாரு, விஜய் இந்த ஊரை ஆக்கிரமிச்சிருவாரு, மத்த யாருக்கும் நீ பர்மிஷன். பாத்தீங்கன்னா கடலூர்ல அப்படிதான் நடந்துச்சு. கடலூர்ல விஜய் முதல்ல அப்ளை பண்ணாரு, அவருக்கு நான் பர்மிஷன் கொடுத்துட்டோம். உதயநிதி ஸ்டாலின் 2வது அப்ளை பண்ணாரு, அவருக்கு நான் பர்மிஷன் ரத்து பண்ணிட்டோம். ஆனா விஜய் அந்த இடத்துக்கு போனாரா? கேன்சல் பண்ணாரு. அப்போ இவர் பர்மிஷன் வாங்குறதுனால மற்றவருக்கு ஒரு சிரமம் ஏற்படாதா? இது எல்லோருக்கும் ஏற்படுது. விஜய் வித்தியாசமா என்ன சொல்றாரு, எனக்கு 4 மணி நேரம் கொடுங்க, 5 மணி நேரம் கொடுங்க. இது மாநாடு கிடையாது. இது தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடோ இல்ல தேர்தல் நேரம் இல்ல, தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அந்த ஊருக்கு போகுதுன்னா பிரச்சனையே கிடையாது. சார் நீங்க எடுத்து சார் ஒரு 2 நாள் கூட மாநாடு போட்டுருக்கோம் சார் சொல்லிடலாம். இந்த டைம்ங்கிறது எல்லோருக்கும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கொடுக்குறோம் சார். நீங்க 4 மணி நேரம் கேட்கறீங்க, பரவாயில்ல, அதையும் நாங்க கொடுக்குறோம். அந்த 4 மணி நேரத்துக்குள்ளேயாவது நீங்க உங்களுடைய பிரச்சாரத்தை முடிங்கன்னா விஜய் என்ன பண்றாருன்னா, அப்பயும் நான் முடிக்க மாட்டேன். இன்னொன்னுங்க, நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த தலைவர்களுடைய பிரச்சாரத்திற்கும் இதற்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. இந்த தலைவர்கள் உச்சி வெயில் அடிக்கும் போது நம்ம சிரமப்படுத்திக்க வேணாம், மக்களை சிரமப்படுத்த வேணாம், அவங்க தெளிவா இருக்கிறாங்க. 11:30 மணி உச்சி வெயில் அடிக்குதுவா, வீட்டுக்கு போயிடலாம், நம்ம போய் லஞ்ச் சாப்பிடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், நம்ம கடந்து பிரச்சாரம் பண்ணிருக்கோம், மக்களும் பகல போய் நிந்திக்க வேண்டாம், அவங்களும் வீட்டுக்கு போட்டோம், சாயந்தரம் 4-4:30 மணிக்கு மறுபடியும் வருவோம். ஆனா விஜய் என்ன பண்றாரு, அந்த உச்சி வெயில்ல, ஏன்னா அவருக்கு பிரச்சனை இல்ல, சார்ட்டர் பிளைட்ல இறங்குறாரு, ஏசி கார்ல இறங்குறாரு, ஏசி வண்டிக்குள்ள தான் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு வெயில்லாம் பெருசா அந்த வெளியே வர 13 நிமிஷம் 14 நிமிஷம் மட்டும் தான் அவருக்கு வெயில், மற்றபடி பெரிய வெயில் பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனா மக்கள் இவருக்காக காலையில இருந்து காத்துட்டு இருக்காங்க. இந்த உச்சி வெயில தான் மேல ஏறணுங்கிறாரு, உச்சி வெயில தான் சர்க்கஸ் வேலையெல்லாம் பண்றாரு. அதை பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் மக்களை பார்த்துட்டு 4-4:30 மணிக்கு ஓடிடுறாரு. ஏன்னே தெரியல. ஏங்க உங்களுக்கு பொதுக்கூட்டம் டெய்லி 21 நாளைக்கும் 21 பொதுக்கூட்டம் போட்டிருக்கலாங்க. 21 மாவட்டங்களே விஜய் அழகா பொதுக்கூட்டம் போட்டிருக்கலாம். யார் உங்களை தடுத்தா? ஒரு நாள் சென்னையில போடுங்க, ஒரு நாள் திருப்பத்தூர்ல போடுங்க, ஒரு நாள் மதுரையில போடுங்க, ஒரு நாள் கோயம்புத்தூர்ல போடுங்க, ஒரு நாள் புதுக்கோட்டையில போடுங்க, டெய்லி பொதுக்கூட்டம் போட்டு பேசிருக்கலாம். யார் உங்களை தடுத்தா? ஏன்னா விஜய் இருக்கிற சிக்கல் என்பது கண்டென்ட்ங்கிறது இல்ல.
இப்ப இந்த தலைவர்கள் பொழுது இந்த மாவட்டத்திற்கு நான் செய்தது என்ன, செய்ய போவது என்ன, அவர்கள் செய்ய தவறியது என்ன, இதுதான் எல்லாரும் சொல்றது. விஜய்ட்ட இந்த மாவட்டம் என்னன்னே தெரியல அவருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல நிக்கிறோமா, இந்த மாவட்டம் என்ன, தொகுதி என்ன, இந்த தொகுதியோட வேட்பாளர் யாரு, என் வேட்பாளர் நிக்கிறாங்களா நிக்கலையா, எதுவுமே தெரியல. மறுபடியும் நான் வழியோட வந்தேன், வேதனையோட வந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், அதை விட்டுட்டு வந்தேன், இதை விட்டுட்டு வந்துட்டு ரிப்பீட்டடா பாடின பல்லவியே பாடிட்டே இருக்காரு. அவர்கிட்ட ஏன்னா அவரால் மனப்பாடம் பண்ண முடியல. நான் ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டீங்களப்பா, அந்த தேர்தல் முடிக்கிற வரைக்கும் நான் இதே ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு என்னோட கடமை என்ன, எழுதி கொடுத்துருக்காங்க, நான் படிப்பேன். அது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. சோ பர்மிஷன் கொடுத்தாலும் இப்ப பாரு தொடர்ச்சியா ரத்து பண்ணிட்டே வராது. கடலூர் ரத்து பண்ண, முதல்ல வில்லிவாக்கத்துல ரத்து பண்ணாரு, அப்புறம் டீனர் ரத்து பண்ணாரு, கடலூர் ரத்து பண்ணாரு, திருவள்ளூர் ரத்து பண்ணாரு, இப்ப தர்மபுரியில் இப்ப வரைக்கும் பாருங்க. இப்ப நாளைக்கு விஜய் எங்க இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த கட்சி எவ்வளவு வித்தியாசமான கட்சியா இருக்கு பாருங்க. இப்போ எல்லா கட்சிகளுக்கும் அடுத்த 2 நாள் தலைவர்கள் எங்க இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா இந்த 21ஆம் தேதி வரைக்கும் எங்க தலைவர்கள் இருப்பாங்கன்னு சில எல்லாருக்கும் தெரியும். ஆனா விஜய் நாளைக்கு களத்துக்கு வருவாரா வரமாட்டாரா, விஜய் நாளைக்கு இருக்காரா இல்லையா, ரோட் ஷோ பண்றாரா பேசுறாரா, அப்படிங்கிற அளவிற்கு மிக மோசமாக தாவேக இந்த தேர்தல் களத்தை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் இங்க சிக்கலா இருக்கு. இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப விஜய் எல்லா இடத்துக்கும் போக முடியாதனால ஏஐ மூலமா விஜய் எல்லாம் கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ணதுல வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை எப்படி ஒரு தலைவரால ஏற்றுக்க முடியும், ஒரு தலைவர் வந்து இப்படிலாம் இருப்பாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்திருக்கு. மக்கள் மத்தியில இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, ஃபர்ஸ்ட்டுங்க விஜய்க்கு வந்து பிரச்சாரம் பண்ற பெரிய ஐடியாவே கிடையாது. விஜய் வந்து ஜனநாயகன் படத்தை பெருசா நம்பினார். ஆக்சுவலி ஜனநாயகனை எதுக்காக பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணார்னா, இந்த ஜனநாயகன் படம் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்தாலே போதும், அதுவே எனக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் விஜயோட ஸ்பீச் கேட்க வர்றாங்களா இல்ல. இப்ப நேற்று என்ன விஜய் பேசினார், லஞ்சத்தை ஒழிக்கிற விஜய் என்ன பேசுறாரு, அடைய போய் கேளுங்க. டிவிகே டிஎம்கே அவங்க தலைவர் என்ன சொல்றாரு அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர என்ன படிச்சாரு கூட தெரியாது. அவங்களுக்கு விஜய் முகத்தை நேர்ல பாத்திர முடியாதா, விஜயோடைய கை அசைவுகளை பாத்திர முடியாதா, கண் அசைவுகளை பாத்திர முடியாதா, பக்கத்துல இருந்து செல்ஃபி எடுத்த முடியாது. சொல்ல போனா எல்லோருக்கும் வாழ்நாள் லட்சியம்ங்கிறது ஒரே ஒரு ஷார்ட்ஸாவது போட்டணும், ஒரே ஒரு ரீல்ஸாவது போட்டணும், தலைவனோட சேர்ந்து போட்டணும். அது ஒண்ணுதான் அவரோட வாழ்நாள் லட்சியமா இருக்கிறாங்க. இது ரொம்ப தமிழ்நாட்டு மண்ணுக்கு ரொம்ப கேவலம் தான் அது. பட் அவங்க அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ விஜய் என்ன நினைச்சாரு, ஜனநாயகன் படத்தை போய் தேட்டர் ரீச் பண்ணிட்டோம்னா அது ஒண்ணுமே போதும், பிரச்சாரம் போக வேண்டியது இல்லை. ஏன்னா அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நான் நினைச்சது ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது பெண்கள் வாக்குகளை கவரக்கூடிய படமாக இருக்கும். பகவத்கீதையோட அட்டை காப்பி அப்படிங்கிறதுனால. பட் அதை தாண்டி நிறைய டிவிக்கு கண்ட ரெஃபரன்ஸ், நீங்க ஓட்டு போட்டுங்கிற ரெஃபரன்ஸ், எதிர்கட்சிகளை வந்து அடிச்சு துவைக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. படம் பார்த்தவர்கள் அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க. அப்ப அது ஒண்ணு மட்டுமே போதுமானது விஜய் நினைச்சார். அன்பார்ச்சுனேட்லி படம் வந்து லீக்டு காப்பி தான் இப்ப வந்திருக்கே தவிர படம் ரிலீஸ் ஆகல. அதனாலதான் வேற வழியே இல்லாம விஜய் வந்து சில பாயிண்ட்ஸ்க்காக நான் போவேன்னு சொல்லி சொன்னார். விஜய் ஒரு சோம்பேறி அரசியல்வாதி. நீங்க பார்த்திருக்கலாம், இது வரைக்கும் விஜயோட மாநாடாக இருக்கலாம், இல்ல சனிக்கிழமை அரசியலா இருக்கலாம், நீங்க இந்த அரசியல் களத்துக்கு வந்துட்டேன், நான் முழு நேரமா வந்துட்டேன், முன்னோர் படிப்பனை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படி சொல்ற எந்த ஒரு அரசியல்வாதியும் இவ்வளவு சோம்பேறியாக நீங்க பார்த்திருக்க முடியாது. விஜய் உச்சபட்ச சோம்பேறி. நீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 72 வயது ஆகுது, ஓடுறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு 70+ ஆகுது, ஓடுறாரு. எல்லா தலைவர்களும் 60+ கிராஸ் பண்றவங்க ஓடுறாங்க, 80+ ஓடிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட்ல 80+ ஓடுறாங்க. ஆனா 50 வயசு ஆயிடுச்சு, பெரிய இளைஞர், பெரிய ஸ்மார்ட்டான இளைஞர். ஆனா சோம்பேறி. விஜய் பக்கா சோம்பேறி. இந்த சோம்பேறித்தனத்தோட உச்சகட்டமா என்ன பண்றாரு, என்னால போக முடியாது, ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா 3 நாள் எனக்கு லீவ் கொடுங்க. அப்ப ஃபார்மட். பெரம்பூர்ல ஆரம்பிச்சா 2 நாள் லீவ் கொடுங்க, திருச்சிக்கு போனா 2 நாள் லீவ் கொடுங்க, அடுத்த ஊருக்கு போனா 2 நாள் லீவ் கொடுங்க. இப்ப லீவ் கொடுக்காம அவர் என்ன சொல்லி தப்பிச்சாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டினை பண்றாங்க அப்படி சொல்லி இப்படியே தப்பிச்சு எப்படியாவது ஓடலாம்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா இப்ப பர்மிஷன் நிறைய கிடைச்சோட என்ன பண்றது விஜய்க்கு தெரியல. அதனால என்னால் வர முடியாது. அவங்க போய் கட்சிக்காரங்க கூப்பிட்டு அண்ணா தயவு செய்து வாங்க, நான் ஏன்னா அப்படி இருக்கீங்கன்னு சொன்னா என்னால வர முடியாதுப்பா, என்னால் வெயில் தாங்காது, என்னால் வர முடியாது, என்னால வர முடியாதுங்கிற ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேங்கிறாங்க, வழியை தாங்கிட்டு வரேங்கிறாரு. இந்த கையில வந்து வெயில் படக்கூடாதுன்னு ஃபுல் ஹேண்ட் போட்டு வர்றாரு விஜய். பாத்துங்க, இந்த கை வந்து கருப்பாயிடுமா விஜய்க்கு. அந்த அளவுக்கு தன்னுடைய உடல் மேல இவ்வளவு அக்கறை, அதீத அக்கறை இருக்கிற விஜய் தான் சொல்றாரு, எல்லா வழியையும் தாங்கிட்டு வர்றேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன். என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க, என்னத்தை தாங்கிட்டு வர்றாரு. சோ வேற வழியில் இவங்க என்ன நினைச்சாங்க, விஜய் கடைசியாவது விஜய் வருவார்னு எதிர்பார்த்தாங்க, வராது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப விஜயோட பொம்மையை ரெடி பண்ணிடலாம். விஜய் வராட்டி என்ன, விஜயோட பொம்மை இல்லைன்னா இந்த மக்கள் விஜயோட ரசிகர்களா இருப்பவர்கள் பொம்மையை பார்த்தாலும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு மக்களை வந்து கேவலப்படுத்துறாங்க. மக்கள் வந்து அவ்வளவு முட்டாள்கள் நினைக்கிறாங்க. சில ரசிகர்களா இருக்கவங்க அந்த பொம்மையோட போய் போட்டோ எடுக்கிறவங்க இருக்காங்க. அந்த கோல கிராம பாருங்களேன். இப்போ இதுவே திமுகலையோ அதிமுகலையோ நீங்க வந்து ஸ்டாலின் அவர்களுடைய சிலையோ பொம்மையோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் பொம்மையோ போட்டிருந்தீங்கன்னா இந்த தாவேகக்காரங்க எப்படி குதிச்சிருப்பாங்க, பொம்மையை வச்சு அரசியல் பண்றாங்கப்பான்னு சொல்லி குதிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க பண்ணும்போது நாங்க எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்றோம் பாத்தியா, கோலகிராம்ல யாருமே யூஸ் பண்ணாதது இப்படி யூஸ் பண்றோம் பாத்தியா, இப்பெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலம். ஒரு தலைவனாக உன்னுடைய கட்சி தொண்டனுக்கு நீ நிக்கிறதா தலைவன், உன்னோட சொந்த கட்சிக்காரனுக்கு உன்னுடைய வேட்பாளருக்கே உங்களால நிக்க முடியல. இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் கண்ணீர் விட்டு அழுவேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் வீடு வீடா வந்து நிப்பேன்,
இன்னைக்கு ஆதவர்ஜுனா கதை வந்துட்டு இருக்காரு. எல்லா வீட்டுக்கும் விஜய் வருவார். இந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு மாசம் மாசம் வருவார். ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா பேசிய விஷயங்களை மட்டும் ஒரு தொகுப்பா போட்டோம்னா ஆதவர்ஜுனா சொல்லி 1000 பொய்கள் புத்தகமே எழுதலாம். அந்த அளவுக்கு அவர் பொய்யா பேசிட்டு இருக்காரு. அதனால சிலர் மாசம் மாசம் விஜய் வருவார். இந்த கான்ஸ்டிடுவன்சி வந்து கேட்பாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்பாரு. பிரச்சனை தீர்த்துட்டியா ஆதவர்ஜுனான்னு சொல்லி கேட்பாரு. இதே ஆதவர்ஜுனா சொல்லி சொன்னாரு, சிபிஐ ஆபீஸ் வந்து வெளியே வந்தோம், SOP எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டாரு விஜய். ஆமா, SOP எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னேன். இனிமேல் எந்த தயக்கமும் இல்லையே. அடுத்த 21 நாள் பாருங்க, அன்னை ஃபுல்லா களத்திலே இருப்பாருனாரு. அன்னை களத்துக்கு வர தயாரா இல்ல. இப்பயும் அவர் கம்ஃபர்டபுளா நான் நீலாங்கரையில தூங்கிடணும். இன்னொன்னுங்க, இப்போ ஒரு ஊருக்கு வர்றாரு, கேரவன்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லாருக்கும் தெரியும். அவர் வச்சிருக்க கேரவன்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. மீறி ஸ்டார் ஹோட்டல்ல ரூமும் போட்டுக்கலாம், இல்ல வந்து எங்கேயாவது தங்கலாம், எல்லா வசதிகளும் இருக்கு. விஜய் ஏன் ஓடிட்டே இருக்காரு? ஏன் டெய்லி சென்னைக்கு ஓடணும்னு விஜய் நினைக்கிறேன் புரியவே இல்லை. 6 மணி ஆனா ஆட்டோ ஓடாதுங்க மாதிரி எதுக்கு நீங்க ஓடிட்டே இருக்கீங்க? எல்லா தலைவர்களும் எந்த ஊருக்கு போறாங்களோ அங்க தங்குறாங்க, தங்கி அந்த நிர்வாகிகள்ட்ட பேசுறாங்க, அன்னைக்கு நைட் இங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அடுத்த நாள் பயணத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிடுறாங்க. தினம் இது போறதே பெரிய பின்னடைவு இல்லையா? நீங்க ஒண்ணு இல்லைங்க, இப்போ விஜய் இந்த நிர்வாகிகள் எங்கேயாவது சந்திக்கிறான்னு பாருங்களேன். இந்த வேட்பாளர் எங்கேயாவது சந்திக்கிறாரா? வேட்பாளர்கள் எவ்வளவு ஒரு ஆர்வத்தோட இருப்பான். ஐயோ தலைவர் வரப்போறாரு, நமக்காக வாக்களிக்க ஓட்டு கேட்கறதுக்கு வராரு, அப்ப அவர் பக்கத்துல நின்று நம்ம வந்து நின்று அவரும் கை காட்டணும், நம்ம வணக்கம் சொல்லணும். விஜய் ஒரு தான் வேட்பாளர் சொல்லி தட்டி கொடுப்பாரு. வேட்பாளர் பெயரே வந்து விஜய் சரியா உச்சரிக்க மாட்டேங்கிறாரு. யார் வேட்பாளர்னே தெரியாம வெறும் திமுக தாக்குறத மட்டுமே வேலையா வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி வேட்பாளரை இன்னும் மக்கள் மத்தியில அறிமுகப்படுத்த போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லங்க, அறிமுகப்படுத்த மாட்டார் விஜய். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றாரு. விஜய் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்னு நினைக்கிறார். விசல்ங்கிற சின்னத்துக்கு மட்டும் வாக்களிப்பாங்க, என்னுடைய முகத்துக்கு மட்டும் வாக்களிப்பாங்கன்னு விஜய் நினைக்கிறார். அதனாலதான் ரொம்ப கவனமா அதை தவிர்க்கிறார். இது தவிர்க்கப்பட சொல்றது, அதாவது எழுதி கொடுக்குறவங்க சார் வேட்பாளர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க, வேட்பாளர் பேரை அறிவிக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுடைய முகம் தான் சார், உங்களுக்கு தான் ஓட்டு, உங்களுடைய வேட்பாளர்கள் வெளியே தெரியவே கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க இது எவ்வளவு, அதாவது மக்கள் வந்து முட்டாள் சார். இந்த மக்கள் வந்து நீங்க உங்களோட முகத்தை பார்த்தா மட்டும் ஓட்டு போட்டுருவான். நீங்க சினிமான்னா ஓகேங்க, நீங்க வந்து இவர் அழகா இருக்காரா, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரா, நல்லா நடிக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அரசியல். அரசியல முகத்துக்கு எல்லாம் ஓட்டு கிடையாது. ரொம்ப அழகா இருக்காருன்னு ஓட்டு போட மாட்டாங்க. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் வந்து நீ என்ன ஐடியா ப்ரப்போஸ் பண்ற, நீ முன்வைக்கிற திட்டங்கள் என்ன, மக்களுக்கான திட்டங்கள் என்ன, அதுதான் மக்கள் கேட்பாங்க. விஜயோட ரசிகர்கள் வேணா எந்த விதமான புத்தியும் இல்லாமல் அவர்கள் வாக்களிக்கலாம். ஆனால் அதை தாண்டிய மக்கள், யோசிக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு தெரிஞ்ச 90% யோசிக்கக்கூடிய மக்கள் தான். அந்த மக்கள் எல்லாரும் கேட்பாங்க, விஜய் எதுக்குப்பா விஜய்க்கு வாக்களிக்கணும்? பெரம்பூரே நிக்கிறாரு, பெரம்பூர் விஷயம் வந்து விஜய்க்கு தெரியுமா? பெரம்பூர் இது வரைக்கும் பேசினாரா? பெரம்பூர் வீடு வீடால வருவேன்னு சொல்லி சொன்னார். பெரம்பூர்ல பணிமனையை ஆரம்பிச்சு வச்சாங்க, இன்னைக்கு வரைக்கும் மூடி கிடக்குது. எதுக்காக ஆரம்பிச்சாங்க, எதுக்காக மூடி கிடக்கு? பெரம்பூர்ல நோட்டீஸ் கொடுத்தாங்க. நீ பாருங்களேன், இப்போ நீங்க பல ஊர்களை நீங்க கேட்டிருக்கலாம், எத்தனை ஊர்கள்ல தாவேக்கவுடைய நோட்டீஸ் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கு? ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், வேட்பாளர் வர வேணாம், விஜய் வர வேணாம், தாவேக்கோட நோட்டீஸாவது வந்திருக்கா? வரல. ஏன்னா கஷ்டப்படுறாங்க அவங்க. இந்த வேட்பாளர்கள் விஜயும் வர மாட்டாரு, எங்களுக்கு கட்சியில இருந்து சப்போர்ட்டும் கிடைக்காது, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மாவட்ட தலைவர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் காசு கேட்கறாங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு வேட்பாளர் போய் அந்த ஊர்ல போய் இறங்கினா அந்த மாவட்ட கேட்கிறாரு, கொட்டேஷன் கொடுக்குறாரு, 25 லட்சம் ரூபாய் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து நான் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறேன், இதை பண்றேன். அந்த மாவட்ட அந்த வேட்பாளர் ரொம்ப திணறாரு. இப்படி இருக்கும்போது என்ன பண்றது? விஜய் வந்து தொடர்ச்சியாக நான் அந்த வேட்பாளர்களை அறிவிக்கவே மாட்டேன், இது என்னுடைய முகத்திற்கான வாக்குகள். இதற்கு பேர் தான் மன்னராட்சி. நீங்க மன்னராட்சி சொல்றாரு இல்லையா உதயநிதி ஸ்டாலின், மன்னராட்சி, திமுக கூட மன்னராட்சி. இதற்கு பேர் மன்னராட்சி. மன்னரின் முகம் மட்டும் தெரிந்தால் போதும், இவங்களோட முகம் எல்லாம் தெரிய வேண்டாம் நினைக்கிறார் இல்லையா? இதற்கு பேர் அப்பட்டமான மன்னராட்சி. ஓகே சார், தொடர்ந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.